வணக்கம். ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025 அன்று ஏற்படுகின்ற சனி வக்ர பெயர்ச்சிக்குரிய பலன்களை 12 ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். நான் உங்கள் ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். விக்னேஸ்வராய நமக. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து, சனி வக்ர பேச்சியால் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவகோள்களுக்குரிய ரத்தினங்கள், எந்திரங்கள், மாலைகள், ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, கருங்காலி மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு எளிய விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. விருப்பப்படுகின்றவர் எங்களை அணுகலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் மற்றும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பதிவை முழுமையாக கேளுங்கள். சனியோடைய வக்ரம் எப்படி ஏற்படுகின்றது என்பதும் அவற்றிலே குரு பார்வை எவ்வாறு ஏற்பட போகின்றது என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். சனி பகவான் காலபுருஷனின் கர்மக்காரகன். காலபுருஷனுக்கு 10ஆம் வீடான மகரத்திற்கும் 11ஆம் வீடாகப்பட்ட கும்பத்திற்கும் அதிபதி. சனி பகவான் பொதுவாக அசுப கிரகம். பொதுவாக சனி என்றால் எல்லோருக்கும் ஒரு பயம். ஆனால் அதே சமயத்தில் சனி நீதி தேவன். நம்மளுடைய செயலுக்கேற்ப கர்ம வினைகளுக்கேற்ப பலன்களை கொடுப்பவரை தான் சனி பகவான். ஆகையால் தான் காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு. காலபுருஷன் என்பது முதலாவது வீடு. 12 ராசிகளில் முதலாவது வீடு மேஷம். அந்த மேஷ ராசியே காலபுருஷனின் வீடு. அந்த மேஷ ராசியில் சனி பகவான் நீச்சம் பெறுவார். பொதுவாக மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய். அவ்வாறு செவ்வாயாகப்பட்டவர் சனியோடைய வீடாகப்பட்ட மகர ராசியிலே உச்சம் பெறுகிறார். எவ்வாறு நம்மளுடைய ஜோதிடம் விரிந்து பறந்து நம்மளுடைய ஞான கண்களை விரிக்கிறது என்று பாருங்கள். காலபுருஷனுக்கு 10ஆம் வீடான கர்மக்காரகனாகப்பட்ட சனீஸ்வர பகவான் ஈஸ்வரம் பட்டம் பெற்றவர் காலபுருஷனின் வீடாகப்பட்ட மேஷராசியில் தான் நீச்சமே அடைகின்றார். அதே சமயத்தில் சனி பகவானுடைய வீடாகப்பட்ட மகரம் மற்றும் கும்பத்திற்கு இருபுறமும் குருவோடைய வீடாகப்பட்டது வரும். நவகோள்களிலே முழு சுபர் யாரென்றால் அது ஒரே ஒருவர், அது குரு பகவான் மட்டுமே, தேவகுரு. அப்படிப்பட்ட குரு பகவானே மகரம் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது மகரத்துக்கு அடுத்த வீடு கும்பம், சனியோடைய வீடு. அதற்கு அடுத்தது மீனம். அதே போல மகரத்துக்கு 12ஆம் வீடு தனுசு. இந்த 2 வீடும் தனுசும் மீனமும் குருவோடைய வீடு. ஒரு சனி பகவான் கொடியவர் என்று பார்க்கின்ற பொழுது கொடியவர் என்று அறிந்து கொண்டு பயப்படுகின்றவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது, சனிய பகவான் கொடியவர் அல்ல. நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ப, நம்மளுடைய கர்மா என்றால் என்ன, நாம் செய்கின்ற செயலுக்கேற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் சனீஸ்வர பகவானே ஒழிய அவர் எல்லோருக்கும் தீமைகளோ தீங்குகளோ அசுப பலன்களையோ கொடுப்பவர் அல்ல. ஜோதிடத்தில் நிறைய பேர் சனி பகவான் பலன்கள் கெட்ட பலன்கள் என்று கூறி கூறி மக்கள் மனதில் அது பதிந்து விட்டது. சனி பகவான் என்றாலே ஒரு பயம் வந்து விட்டது. அஷ்டம சனி, ஏழரை சனி என்று ஒரு அலறல் வந்து விடுகிறது. ராசிக்கு வருகிறார் என்றார். அதே போலவே கும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கும்பராசியும் சனீஸ்வரருடைய வீடு.
கும்பராசிக்கு அடுத்த வீடு மீனம், அது குருவோடைய வீடு. கும்பராசிக்கு 12ஆம் வீடு என்றால் அது மகரம், சனியோடைய வீடு. அதற்கு பின்னால் பார்க்கின்ற பொழுது தனுசு வருகிறது. எனவே சனி பகவானுடைய வீடு மகரம் கும்பம் என்றால் அது இருபுறமும் குருவோடைய வீடு. இங்கு மகரம் கும்பம் என்று பார்க்கும்போது சனி என்பது ஒரு கிரகம்தான். அந்த ராசியாக அதை இரண்டாக பிரிக்கின்றார்கள். காரணம், ஜோதிடத்திலே மகரம் கும்பம் சனியோட வீடு என்றால் மகர ராசிக்கு மட்டும் சூரியனுடைய ஒளிப்படும், கும்ப ராசிக்கு எப்பொழுதும் சூரியனுடைய ஒளிப்படாது. ஆகையால் கிரகம் ஒன்றுதான், குரு ஒருவர் தான். ஆனால் குருவுக்கு இரு வீடு இருக்கின்றது, அது தனுசு மற்றும் மீனம் என்று நாம் நம்ம பார்த்து கொள்ளும்போது ராசி இரண்டாக இருந்தாலும் ஆனால் கிரகம் ஒன்றுதான். ஆகையால் சனி என்கின்ற கிரகம் இருபுறமும் குரு என்று இருப்பதனால் சனி இயற்கை அசுவர் என்றாலும் அவருக்கு பக்கத்தில் எப்பொழுதும் நல்லவர்கள் இருந்தால், ஒரு கொடிய மனிதருக்கு பக்கத்தில் ஒரு நல்லவன் கூடவே இருந்தால் எப்பொழுதும் தீங்கு செயல் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு ஒரு அறிவுரை ஆலோசனை நல்லவர் கூறுவார், வேண்டாம் தவறு என்று. ஒரு நல்லவர் இருந்தாலே எவ்வளவு நமக்கு நல்ல யோசனைகள் சிந்தனைகள் ஏற்படும். ஆனால் குரு என்பவர் மகான், முழு சுபர். அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு தீங்கை செய்ய வேண்டிய எண்ணம் கொண்ட ஒரு பக்கத்தில் ஒரு மகான் மகரிஷி இருந்தால் எப்படி நமக்கு கெடுதலை செய்ய வேண்டும்? ஆகையால் சனி பகவான் நம்முடைய செயலுக்கேற்ப பலன்களை கொடுக்கக்கூடிய கர்மக்காரகன். குரு என்பவர் உங்களுக்கு நல்லதையே செய்யக்கூடிய கிரகம் என்கின்ற பொழுது குரு எப்பொழுதும் சனிக்கு நன்மையை செய்ய போதிக்க வைப்பார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது சனி பகவான் மீன ராசியிலே குருவோடைய வீட்டில் இருக்கின்றார். குருவோடைய வீட்டில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025 அன்று வக்ரம் அடைகின்றார். அவ்வாறு மீன ராசியிலே குருவோடைய வீட்டிலே சனி வக்ரம் அடைவது ஜூலை 13, 2025 என்றால் நவம்பர் 28, 2025 வரை வக்ரமாக 138 நாட்கள் 138 டேஸ் அவர் வக்ரமாக இருக்கப் போகின்றார். இவற்றிலே சனிக்கு வீடு கொடுத்த குருவோடைய பார்வையும் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடகராசிக்கு மிதுனத்திலிருந்து அதிசாரமாக குரு வருகின்றார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது அக்டோபர் 18 இருந்து குருவோடைய பார்வையும் சனி பெறுவார். அதாவது சனி குரு பகவான் தற்பொழுது மிதுன ராசியில் இருக்கின்றவர் அதிசாரமாக ஒரு 48 நாட்கள் கடகத்துக்கு வந்து மீண்டும் மிதுனத்துக்கு வருவார். அது நான் குரு பயிற்சியிலே கூறியிருக்கின்றேன். குரு பயிற்சி பலன்களை பார்த்தவர்களுக்கு அது தெரியும், இதுவரை பார்க்காதவர் அவற்றை பாருங்கள். ஆகையால் குருவோடைய பார்வையும் சனி பெறுகிறார். இங்கு சனி வக்ரம் அடைகின்றார். பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் அடைகின்ற பொழுது தன் நிலை மாறுவார்கள். ஒரு கெட்டவன் வக்ரம் அடைகின்ற பொழுது கெட்டவன் கிட்டிடும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மைனஸ் சேர்கின்ற பொழுது ப்ளஸ் ஆகிவிடும், நெகட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிவிடும். ஆகையால் வக்ரம் அடைகின்ற கிரகம் பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகமாக இருக்கும். ராகு கேது என்கின்ற நிழல் கிரகங்கள் எப்பொழுதும் வக்ரகதியில் இருப்பார்கள். சூரியனால் வக்ரம் அடைகின்ற கிரகங்களே சனி, குரு, செவ்வாய், புதன், சுக்கிரன். சந்திரனுக்கு எப்பொழுதும் வக்ரம் இல்லை. ஏனென்றால் அவர் தேய்பிறை வளர்பிறை என்று அமாவாசையும் வருவார், பௌர்ணமி வருவார். ஆகையால் இந்த 5 கோள்கள் வக்ரம் அடைவார்கள். சனி, குரு, செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் வக்ரம் அடைவார்கள் சூரியனால். அவற்றில் ஆண்டு கோள்களிலே ஆண்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர பயிற்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அவ்வாறு வக்ரம் அடைகின்ற சனீஸ்வர பகவான் 138 நாட்களில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எவ்வாறு பலாபலன்கள் கொடுக்கவிருக்கிறார் என்பதை பாருங்கள். கடக ராசிக்கு 9ஆம் இடமான மீன ராசியில் அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவான் ஜூலை 13, 2025 அன்று வக்ரம் ஏற்படுவதனால் வரக்கூடிய பலன்களை தற்பொழுது காணலாம். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடம் மகர கும்பத்துக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். அவர் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் மீன ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். மார்ச் 29 முதல் தற்பொழுது ஜூலை 13, 2025 அன்று வக்ரம் அடைகின்றார். பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திர பகவானுக்கு பகை கொண்டவர் சனீஸ்வர பகவான். அவர் உங்கள் ராசிக்கு அவர் எங்கே இருந்தாலும் உங்களுடைய ராசியில் தான் அவருடைய நட்சத்திரம் பூசமும் இருக்குது. கடகராசின்னு எடுத்துக்கிட்டோன்னா பூசம் மற்றும் ஆயில்யம். என்ன ஒரு நல்ல விஷயம் கடகராசிக்குன்னா,
உங்கள் வாழ்க்கையில் ஒன்று சனி தசை சின்ன வயசுலேயே போயிடும், அல்லது சனி தசை வந்து வயசான காலத்தில் வருமா அப்படின்னா வரவே வராது. ஏனென்றால் பூசத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளே பெறும், அதே புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு வயது சின்ன வயசுலேயே நடக்கும். ஆனாலும் கடகராசிக்கு சனீஸ்வர பகவான் பகை கொண்டவர் என்றாலும் அவர் உங்கள் ராசிக்கு என்றும் நட்சத்திரமாக வருவனால் ராசியாக வருகின்ற நிலையில் கடகராசிக்கு அவர் வந்து கெடுபலன்களை செய்கிறதே கிடையாது. அதே கடக லக்னமாக நீங்கள் இருந்தீர்களா, இதே கடக லக்னராசியில் பார்த்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள் உங்கள் ராசியும் லக்னமும் ஒன்றாக இருந்தால், நீங்கள் கடக லக்னமும் கடக ராசியும் ஒன்றாக இருந்தால்தான் பிரச்சனை அந்த சனி தசையில். ஆனால் நீங்கள் கடக ராசியிலேயே, கடகராசி ஒரு அற்புதமான ராசி. காரணம், உங்கள் ராசிக்கு வருகின்ற பொழுது மத்தியம வயதில் சுக்கிர தசை வரும். அதுவும் குறிப்பாக பூசத்தில் பிறக்கிறவங்க, ஆயில்யத்தில் பிறக்கிறவங்களுக்கெல்லாம் சுக்கிர தசை கரெக்டாக ஒரு 40 வயசில் அப்படிலாம் வந்துடும். அந்த தசை மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய ஒரு தசை. கடகராசி பூசத்தில் பிறந்தவர்கள் தான் நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள், அப்புறம் அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்கள், அவங்களுக்கெல்லாம் அந்த சுக்கிர தசை சினிமா உலகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்தது. அதே போல் பூசத்தில் பிறந்தவர்கள், ஏனென்றால் கடகராசி என்று பார்க்கின்ற பொழுது புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதி தேவதை அதீதி தேவதை வந்து இல்லை. இந்த தேவதைகளிலேயே ரொம்ப அற்புதமான தேவதை அதீதி தேவதை. பூசத்துக்கு அதி தேவதா யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி. மேலும் பூச நட்சத்திரம் வந்து குபேரனுடைய ரொம்ப அருள் பெற்ற நட்சத்திரம். வேலைக்கிழமையில் பூசம் வருவது மிக மிக விசேஷம், அந்த குபேரனுக்குரிய நாள். ஆயில்யம்னு எடுத்துக்கிட்டோன்னா அதோடைய அதிதேவதை ஆதிசேஷன், சர்ப்பத்துக்கு தலைவர், சர்ப்பராஜா. ஆகையால் கடகராசி ஒரு நல்ல ராசி. கடகராசின்றதும் கடகலக்னதும் ஒரு ராசி, ராஜலக்னம். சர ராசியிலே கடகராசி மிகவும் பலம் வாய்ந்த ராசி. கடகலக்னம் மிகப்பெரிய ராஜலக்னம். கடகலக்னத்தில் பிறந்தவர்களாம் மிகப்பெரிய அரசியல் யோகத்தை, பிரதமர், பெரிய பெரிய பதவிகள் வரைக்கும் கடகலக்னமாக தான் இருப்பாங்க. நேருலேருந்து எடுத்துக்கலாம், இந்திரா காந்தி, நேரு. ஆகையால் இப்போது உங்களுக்கு சனி 9ல் இருக்கார். 6, 7க்கும் 8க்கும் அதிபதி. 9ல் இருக்கின்ற சனி வக்ரம் அடைவது நன்மையா யோகமா என்றால் நிச்சயம் அற்புத நன்மைகளும் யோகத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். காரணம், 9ல் இருக்கின்ற சனி நற்பலன்களை கொடுக்க மாட்டார். அப்போது அந்த சனி உங்களுக்கு இயற்கையாகவே உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திரனுக்கு பகை. அவர் 9ல் இருக்கின்ற போது அந்த வீட்டை கெடுப்பார். பாக்கியஸ்தானத்தை அவர் வந்து இருள் கிரகம் அந்த அமர்கின்ற பொழுது அங்கு மனதிலே ஒரு இருள் சூழும். எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு நிலை இருக்கும். எந்த ஒரு விஷயம் முயற்சிக்கின்ற பொழுது பல்வேறு விதமான தடைகள், தேவையில்லாத தடைகள் வரும். அதாவது நம்ம எவ்வளோ பெரிய தலைவராக, எவ்வளோ பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் பல்வேறு எதிர்ப்புகள் பல முனைகளிலிருந்து நம்மளை தாக்கும். ஆனால் இப்போ அந்த வக்ரகாலம் வருகின்ற பொழுது அப்படியே ரிவேர்ஸ் அவங்களுக்கு அடிக்கும். பூமராங், வாழ்க்கையில் எல்லாமே போனது நமக்கே வரும் அப்படின்னு சொல்கிறது. இப்போது உங்கள் எதிரிகள் எல்லாம் உங்களை கண்டு பயந்து நடுங்கி ஒதுங்கி பணிந்து விடுவார்கள். உங்களை முன் மண்டியிடக்கூடிய ஒரு நிலை வரும். எதிரிகள், துரோகிகள் அடையாளம் கண்டு நீங்கள் அவர்களை வெல்லக்கூடிய காலமே இந்த 138 நாட்கள். ஜூலை 13 முதல் நவம்பர் 28 வரை மிக சிறப்பாக கடகராசிக்கு தொழில், வியாபார, உத்தியோகத்தில் இருக்கும். மேலும் இப்பொழுது உங்கள் ராசிக்கு சனி 9ல் இருக்கின்ற அது குருவோடைய வீடான மீனம். அவர் வீட்டிற்கு அதிபதி குரு பகவான். அவர் உங்களுக்கு மற்றொரு உங்கள் ராசிக்கு 12லே புதனுடைய வீடான மிதுனத்தில் இருக்கிறார். சனி இருக்கின்ற வீடான மீன ராசி ஒரு உபய ராசி. ராசியில் சரம், ஸ்திரம், உபயம். உங்கள் ராசி கடகராசி சரராசி. மீன ராசின்றது உபயராசி. அவ்வீட்டிற்கு அதிபதியான குருவும் இன்னொரு வீடான மிதுனம் அதுவும் உபயராசியில் இருக்கிறதுனால இப்போ சனி வக்ரம் அடைவதும் சனிக்கு கேந்திரத்தில் சனிக்கு வீடு கொடுத்த குரு இருப்பதனால் 9ஆம் இடம் மிகவும் பலம் பெறும். சனி இயற்கையாக ஒரு கெடு கிரகம், அசுப கிரகம். இப்போ வக்ரம் பெறுவதனால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். சிறப்புகளான ஒரு வெற்றிகளை அடையக்கூடிய நிலை. இப்போ தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை அகலும். சனி ஒரு மந்தக்காரகன். அவர் பாக்கியஸ்தானத்தில். பாக்கியம் என்றால் நாம் இந்த பிறவியில் பெறக்கூடிய அதிர்ஷ்டம். நாம் இந்த பிறவி எடுத்துட்டோம், அது லக்னம், நம்ம ராசி இதுதான் தெரிவிக்கும். இந்த பிறவியை நம்ம பெற்றுவிட்டோம். மனித பிறவி இருக்கிற பிறவிலே ஒரு சிறப்பு வாய்ந்த பிறவி. அதிலே நாம் நல்ல ஒரு திறம்பட ஒரு நல்ல ஒரு சிந்தனைகள், உடல் நல ஆரோக்கியத்தோடு பிறப்பது அதிர்ஷ்டத்தின் அடுத்த மேல்நிலை அதிர்ஷ்டம் அப்படி என்போம். அந்த மேல்நிலை 5ஆம் இடம் நான் செஞ்ச கர்மா, பூர்வ புண்ணிய ஸ்தானம்.
அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் பலன்களை அடைக்கக்கூடிய பாக்கியஸ்தானம் மூலமாகவே இந்த பிறவியில் நம்ம எதுவுமே அனுபவிப்போம். ஆகையால் சனி இருள் கிரகம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்ற வக்ரம் அடி வரும்பொழுதுக்கு உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துடைய அத்தனை யோக பலன்களையும் முழுமையாக நீங்கள் பெறுவீர்கள். எனவே தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை அகலும், பொருளாதார மந்த நிலை அகலும், வரவுகள் திருப்திகரமாக முன்னேறமாக ஒரு நாள் ஒவ்வொரு நாளாக முன்னேற்ற பாதையில் செல்லும். எதிர்பார்க்கின்ற திருப்திகரமான வரவுகள் அதிகரிக்கும். இது ஏன் திருப்திகரமான வரவுகள் அப்படி நான் சொல்கிறேன்னா, 2ல் கேது இருக்கார், 8ல் ராகு இருக்கார், 12ல் வேற குரு இருக்கார். ஐயா, இவ்வளோ பேர் மாறி ஒரு இடத்துல இருக்கும்போது சனி வக்ரமான உடனே எனக்கு கொட்டுமானா, அதெல்லாம் நான் தான் முன்னேறும். ஒரு நாளாக முன்னேறும். அது உங்கள் உழைப்பின் விஷயத்தை பொறுத்து. உழைப்பில் இருக்கிற மந்த நிலை அகலும், அது நிச்சயம் சொல்வேன். உழைப்பை முளைக்கலாமா, சோர்வாக இருக்க நீங்கள். ஏன்னா இதை கேட்குறவங்க எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க இல்லையா? 12ல் குரு, 2ல் கேது, 8ல் ராகு. என்னையா நம்ம ராசிக்கு அதிபதி சந்திரன் பாதி நாள் ஏறுறாரு, பாதி நாள் இறங்குறாரு, ஒரு நாள் இல்லாமல் போகிறாரு, அமாவாசையா, ஒரு நாள் ஃபுல்லாக இருக்காருன்ட்டு யோசிக்காதீங்க. இருக்கிறதுலே நல்ல ராசி கடகராசி தான். என் அனுபவம், ஜோதிட அனுபவத்தில் சொல்கின்றேன். கடக லக்னம், கடகராசி ஒரு அற்புதமான ராசி. அப்படி பார்க்கின்ற போது சக்தியின் அருளை பெற்ற ராசி, சிவனே சூரியனே ஆடி மாதத்தில் அடங்கி ஒரு மீதியாக இருக்கிற ராசியில் பிறந்தவங்க நீங்கள். ஆகையால் இப்போது தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை, சோர்வுகள், உங்களுக்கிட்ட இருக்கின்ற தன்னம்பிக்கை இல்லாத ஒரு மனசோர்வுகள் இருக்காது. தன்னம்பிக்கை அதிகரிக்கும், உற்சாகம், சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இது தொழில் வியாபாரம். உத்தியோகத்திலும் அப்படியே. உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுகின்ற வண்ணமாக உங்களுடைய புத்திசாலித்தனமான செயல்பாடுகள் இருக்கும். முடிவுகளை திறம்பட எடுப்பீர்கள். அற்புதமான முடிவுகள் இருக்கும். வேலையில், உத்தியோகத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் காட்டுறோம், நம்மளுடைய திறமையை காட்டுறோன்றது தான் முக்கியம். மற்றவர்களை விட நாம் மேலாக காட்டணுன்னா தான் நமக்கான மதிப்பு உயரும். அவரும் நானும் ஒன்று அப்படின்னு சொல்கிறது கடகராசிக்கு எப்பயுமே பிடிக்காது. பொதுவாக உங்கள்கிட்ட நண்பர்களே கொஞ்சம் கம்மியாகவே இருப்பாங்க. நண்பர்கள், ஏன்னா உங்கள்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் நண்பர்களாக பெற்றவர்கள் பெரிய அதிர்ஷ்டசாலி. உங்களை நண்பராக ஒருத்தர்கள் அடைந்தார்கள் என்றால், நீங்கள் நண்பர்கள் நான் இவனுக்கு நண்பன், அவங்க பெரிய அதிர்ஷ்டசாலி உங்கள் நண்பர்கள். அதுதான் கடகராசிட்டு இருக்கிற ஒரு பெரிய விசேஷம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் உங்கள் பொறுப்புகளுக்குரிய செயல்களுக்குரிய அங்கீகாரத்தை நீங்கள் பெறுவீர்கள். திறம்பட பல பொறுப்புகள் வரும். எனவே தொழில் வியாபார உத்தியோகம் மேன்மை பெறும். இப்போ சனி வக்ரம் அடையும்போது அவர் பார்வை பெறுகின்ற ஆக்ரோஷமான முயற்சி எடுக்கும். அப்படி பார்க்கும் பொழுது சனி 9ல் இருக்கிறவர், அதாவது மீன ராசியில் இருக்கிற 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் ரிஷப ராசியை பார்க்கிறார். 11ஆம் இடம் பலம் பெறுகின்றது. 11ஆம் இடம் உற்சாகமான சுறுசுறுப்பை அடைகின்றது. 11ஆம் இடம் என்ன? லாபஸ்தானம். அப்போது உங்கள் லாபஸ்தானத்துக்கு 11ஆம் இடம், 11க்கு 11 அதான் பாக்கியஸ்தானம். அதாவது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் ரிஷபம்னா, அந்த ரிஷபத்துக்கு 11ஆம் இடம் தான் மீனம். அது பாவம் என்று சொல்லுவோம். 9க்கு 9, 5க்கு 5, 10க்கு 10, 11க்கு 11. அப்போ மீன ராசிக்கு 11, ரிஷபம் என்கின்ற 11ஆம் இடம் உங்கள் ராசிக்கு அது ரிஷபம் அப்படின்னா, அந்த ரிஷபத்துக்கு 11ஆம் இடம் மீனம். எனவே லாபம் தூரிதமாக அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் ஊதிய உயர்வை எதிர்பார்க்கலாம். அதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக சனி வக்ரமாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம். 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம் என்பதினால் முயற்சி தைரியம் இருந்தால் தானே லாபம் கிடைக்கும். இப்போ உங்கள் முயற்சியில் தைரியம் இருக்கும். தைரியத்தினால் வெற்றி அடைவோம். சரி, முயற்சி எதுக்கு பண்ணுவோம்? வாழ்க்கையில் எதனா சாதிக்கிறதுக்கு, எதனா ஒரு பெரிய வெற்றிகளை பெறுவதற்கு. அந்த வெற்றியான லாபம் அதுதானே வாழ்க்கை. ஆகையால் இப்போது அந்த முயற்சிக்கு தைரியம் வேண்டும். அந்த தைரியத்தையும் கொடுப்பார். அந்த தைரியத்தினால் நீங்கள் வெற்றிகளை பெறுவீர்களா? தைரியமாக செயல்பட்டால் வெற்றி தோல்வி அதை பற்றி கவலைப்படக்கூடாது என்பதே நம்மளுடைய பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள். தோல்வியே வெற்றிக்கான படி என்று சொல்கின்றோம். ஆகையால் அது ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் தோல்வியே என்போம். ஆனால் இப்போது சனி வக்ரமாக இருந்து அவர் பார்க்கறதுனால, வக்ரம் என்றால் ஆக்ரோஷம், ஒரு வேகம். அதுதான் என்னப்பா இவன் இப்படி ஆக்ரோஷமாக விளையாடுறான், என்னப்பா இவன்ட்டு என்ன வக்ரமாயிட்டானா அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும் பொழுது அந்த இடம் 3ஆம் இடமாக இருப்பது, அது கன்னி ராசியாக இருப்பதால் வெற்றிகளை நோக்கியே என்ன பயம் இல்லாத, அதாவது செயல் பயம், மனோதிடம்,
இவெல்லாம் இருக்கும். செயல் பயமே இருக்காது. மனோதிடம் அதிகமாக இருக்கும். ஆகையால் 3ம் பலம் பெறுது, 11ம் பலம் பெறுது. அடுத்ததாக பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான தனுசு ராசியை பார்க்குறார். சரி, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 3ஆம் இடம் முயற்சி, தைரியம், வெற்றி. இந்த வெற்றினா யாரும் இன்னொருத்தனா வெற்றியை பெற்றால் தான் நாம் நம்பர் 1, 2, 3 இன்னும் நம்ம லிஸ்ட்டு வந்தாலும் 1க்கு தான் மதிப்பு. அந்த 1 நீங்களாக போகிறீங்க. அப்போ 6 அவன் பக்கத்தில் இருக்கிற 2ஆவோ 3ஆவோ ஆனால் அது உங்களுடைய விருப்பம். இல்லை அவனை வந்து 1 இல்லை 9 இல்லை, ஒரே ஒரு 0 பக்கத்தில் பின்னாலேயும் 1 இல்லை முன்னாலேயும் 1 இல்லைன்னா அதுதான் அவங்க எதிரிகளுடைய நிலை. இப்போ எதிரிகள் ஒதுங்கி விடுவார்கள் என்ற முன்னரே நான் கூறினேன். இதை முன்னுரையில் விரிவாக கூறியிருக்கேன். சனிக்கும் குருவுக்கும் உள்ள சம்பந்தம் எப்படி, சனிக்கு முன்னும் பின்னும் குருவோடைய வீடாக வருகிறது, அது ரொம்ப ரொம்ப விஷயம். சனியோடைய அந்த ஜோதிடத்து காலபுருஷனுக்கு எப்படி சனி குரு தொடர்பை பெறுகிறார்கள் முன்னுரையை பார்ப்பது மூலம் விரிவாக அதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஆகையால் இப்போது 6ஆம் இடம் அதாவது தனுசு ராசியை சனி வக்ரமாக பார்ப்பனால் எதிரிகளை அளிக்கக்கூடிய 6ஆம் இடம் சத்ருஸ்தானம் மட்டுமல்ல, கடன் வழக்கு, அந்த கடன் பிரச்சனை தீரும், வழக்குகளை வெற்றி பெறுவீர்கள். அது அரசியல் கடன் ராசிக்கு அரசியலுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. நான் எப்படி சொன்னால் அரசியல் தலைவர்களுக்கு அரசியல் வழக்குகள்லாம் தூள் தூளாக ஆக்கிடுவீங்க. ஆகையால் இப்போ எல்லாம் தில்லாக செயல்பட்டு தூளாக வெற்றியை பெறுவீர்கள். ஆக மொத்தத்தில் 6ஆம் இடம் சனியால் அந்த இடமே உங்களுக்கு பிரச்சனையான நோய்கள் தீரும். நோய்கள் தீரக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல்நிலை, மனதில் உற்சாகம், யாரும் 3ஆம் இடத்தை பார்க்கணும்னா எல்லாவற்றிலும் செயல் வெற்றிகள் உங்களுக்கு இருக்குது. மொத்தத்தில் ஒரு வெற்றி தலைமை பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆகையால் 6ஆம் இடத்தையும் பார்ப்பதினால் உங்களுக்கு எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல். இவை சனி பார்வையால் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு வெற்றி பலம். மொத்தத்தில் கடகராசிக்கு 9 மீனத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி வகரமாகப்பட்டது. தொழில், வியாபார, உத்தியோகத்தில் மேன்மை, நன்மை, வெற்றியும் எல்லாவற்றிலும் உங்களுக்கான செயல் யோகம் மட்டுமல்ல, தனயோகம் மற்றும் வாழ்க்கையிலே வெற்றி திலகமும் நீங்கள் உங்கள் நெற்றியில் இடக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொற்காலமாக இந்த வகர காலம் அமையும். 138 நாட்கள். ஆனாலும் குரு வழிபாடு செய்யுங்கள். 12 இருப்பதும் துர்க்கை அம்மனை வேலைக்கிழமை என்று நீங்கள் குரு வழிபாடு செய்வதும் மற்றும் நீங்கள் ஞாயிறன்று நீங்கள் ராகு காலத்திலே நீங்கள் துர்க்கையை அல்லது பைரவரை வழிபாடு செய்வது நல்லது. அவற்றை செய்வது ராகு, கேது மற்றும் குரு 12 இருக்கின்ற ஒரு நிலை மாறும். இல்லை குரு 18ஆம் தேதி உங்கள் ஜென்மத்துக்கும் வருவார். அதிசாரமாக ஒரு 48 நாள் இருப்பார். ஏன்னா இதையும் தொடர்ந்து செய்வதன் மூலம் அந்த நன்மைகள் மேலும் எளிதாக உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி வெற்றிகள் உங்கள் பக்கம் நலம் பெறு. இதுவரை நாம் ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025 அன்று மீனராசியில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் வக்ர நிலை பெறுவதற்குரிய பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் சனி வக்ர காலங்களில் அகலவதமான மேன்மைகளையும் நன்மைகளையும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.